ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம நிருவோட 4வது நாள் ஸ்கூல் கிளம்புறது தான் இன்றைக்கி ஃபுல் டே விலாகில் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் அவங்க ஸ்கூல் கிளம்புறது மட்டும் இல்லை, நம்ம வெள்ளிக்கிழமை ஊருக்கு போகிறோம். இது 14ஆம் தேதி நைட்டு ஊருக்கு கிளம்புறோம். அதுக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலாக செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பார்க்கலாம். இன்றைக்கி சமையல் வேலை கம்மி தான். அதாவது எங்களுக்கு என்ன இருக்குங்க கிச்சனில் போய் பார்த்தா தெரியும். ஆனால் சமையல் வேலை கம்மி தான். பட் ஆனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய செய்ய போகிறோம். ரொம்ப நாள் கழித்து செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். தங்க குட்டிங்கெல்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அது நீர் எப்படி தூங்குறா பாருங்கள். நாங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். இப்போ அவங்க எந்திரிச்சிருவாங்க. இப்போ நம்ம போய்ட்டு கிச்சன் போய்ட்டு இன்றைக்கி சோறாக்க வேண்டாம், சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். நம்ம போய் கிச்சனில் போய் என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து வச்சுட்டு காஃபி போட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அவங்க எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிடுவாங்க. தங்கம் பெரியவனே, டீயா காஃபியா? தங்கம் உனக்குடா டீ? ஓகே டன். இப்போ நம்ம போகலாமா? கிச்சன் போகலாம். சரி எந்திரிக்கடா சாமி. இப்போ நம்ம சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். காத்தாலைக்கு காஃபி ஊற்றி வச்சுருக்கேன். காஃபிக்கு பால் கொதிக்குது. ரக்ஷு தங்கம் ப்ரஷ் பண்ண போயிருக்கோம். நிரு தங்கம் ப்ரஷ் பண்ண போயிருக்கான். ரக்ஷு நான் அரை தூக்கத்தில் இருக்காங்கன்னா கேமரா பிடிக்கிறான். சப்பாத்தியும் ரெடிமேடு சப்பாத்தி தான். இது பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு லோக்கலில் கிடச்சிச்சு. பட் நல்லா தான் இருக்குது. சரி சப்பாத்தி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வாங்கிட்டு வந்தேன். அது என்னோடய நேரம் நல்லா இருக்குது. பட் இப்போ என்னன்னா நான் அரிசி போட்டு சோறாக்கலை, அதுதான் விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா மதியமாக அரிசி போட்டு சமைச்சிக்கலாம். ரக்ஷு நிரு தங்க இது எனக்கு சப்பாத்தி வேணுமா, நான் சப்பாத்தி கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே, இதில் மொத்தம் 12 பீஸ் இருக்கும். அதனால் சப்பாத்தி பன்னீர் கிரேவி வச்சிட்டோன்னா தங்கம் எடுத்துகிட்டு போயிடுவான். நாங்கள் 2 பேரும் மதியம் சோறு வச்சு சாப்பிடுவோம். ஏன்னா சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் நம்ம சோறு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் காஃபி தான் ஆட்ட போகிறேன். எத்தனை பேருக்கு காஃபி குடிக்க நீ எல்லாம் சொன்னீங்க நிறைய காஃபி குடிக்காதீங்கன்னு. நானும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியதான் மாட்டேங்குது. கொஞ்ச நாள் இருந்தேன், இப்போ முடியல. சரி ஓகே, தங்க ப்ரெஷர் ஆகிட்டு ஒடியா இருக்கும். ஊருப்பா ஊருப்பா. எல்லா வேலையும் முடிச்சிட்டியாம்மா? முடிச்சுட்டேன்டா. கூட்டிட்டு வெளியில வெளில கூட்டிட்டேன், வீட்டுக்குள்ளே கூட்டணும். வச்சுட்டேன். சரிம்மா. சோறு மாவு கூட ஊற்றிக்கலாம். சோறு ஆக்கணும்னா நைட்டு ஃபங்க்ஷன் போகுமா, சரி வா, நான் போய் வீடு கூட்டுறேன். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. மேடமுக்கு பேக் பண்ணியாச்சு. 4 சப்பாத்தி பன்னீர் கிரேவி. மேடமுக்கு தலை சீவணும், இன்னும் சாப்பாடு ஊட்டி விடணும். இப்போ அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் நமக்கு சரியான வேலை இருக்குது வீட்டில். இன்றைக்கி எப்போ அக்கா கொண்டாந்து பஸ் வச்சு விட சொல்லுவா, நான் கூப்பிட்டு வந்து விடுவா? பஸ் வச்சு விட. ஓகே வேணா வேணா, அக்கா கூட வரதுன்னு வரட்டும். என்ன வேலைன்னா வீடியோவில் பார்த்துட்டே வாங்க, என்னென்ன வேலை பார்க்குறோங்கிறத தெரியும். அப்படி தானே? ஈவினிங் வந்துட்டு கொடுண்ணே. என்ன சரி சோறு எடுத்து வைக்கலையோன்னு நினச்சேன். நாங்களே சப்பாத்தி சாப்பிட்லான்னு. ஒன்றுமே இல்லைல்ல, எல்லாம் இருக்குது. ஆனால் சப்பாத்தியாக இருக்குது, வெயிட் இல்லாமல் இருக்குது. கரெக்ட்? ஓகே சரி. இப்போ நம்ம பாப்பாவுக்கு தலசி விட்டுலாம். இன்ன வரைக்கும் உட்காந்து மூக்கு குறிஞ்சிட்டு இப்போ சிரிக்கிறியான்னு நினைக்கிறேன். நீ நினைச்சாலும் தப்பு இல்லை. அதான் உண்மை, அதான் உண்மை, அதான் உண்மை. பரவாயில்ல. டிமார்ட்ல 74 ரூபா தான் ஒரு கிலோ பழமாவே. நான் எனக்கு அன்னைக்கு லூஸ்ல எடுத்தப்ப தான் புரிஞ்சிச்சு. நானும் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன். இருக்குதாண்ணா? ஏன்னா பேக்கெட் வாங்கினா ஜஸ்ட் இருக்கும். அந்த பேக்கெட்லாம் மைல் ஏதோ பிராண்டு,
அதை வாங்கிட்டேன். அது 1/2 கிலோ 60 ரூபா. அப்போ 1 கிலோ 120 ரூபா வருது. இது 2 கிலோ வாங்கிடலாமே, இன்னொரு 20 ரூபா போட்டு 2 கிலோ வாங்கிடலாம்னு அதை வச்சுட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். என்னன்னா 2 கிலோ மாவு இருக்குது. என்ன பண்ண போகிறது? வெயிட் பண்ணுங்க. காரா சேவுக்கு 2 பொண்ணாவே பண்ணிட்டு இது நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் முறுக்குக்கும் காரா சேவு தைக்க. காரா சேவுன்னா தெரியாதா? பட்டையாக இருக்குல்ல, தட்டை வடிவா? இல்லடாம்மா, தட்டை வடைலாம் செய்யல. 5 ரூபாய்க்கு தான் சோடா உப்பு இருந்துச்சுன்னு சொல்லி தந்தாங்க. வந்து நம்ம அரைச்சிக்கலாம், ஆட்டிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு அளவு சொல்லலை, அளவில் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நிறையா. அந்த ஸ்பூன் எடுத்தோம். இன்னைக்கு என் தோழி நானும் முறுக்கு புளி போகிறோம். யாருக்கெல்லாம் முறுக்கு வேணும்? என் தோழி எவ்வளோ அழகாக வந்திருக்கா பாருங்க. நான் எவ்வளோ கேவலமாக உட்காந்துருக்கேன். வீட்டில் இருக்கிறேன், ஊழ குறைச்சிட்டு உட்காந்துருக்கேன். நானும் ஊழ குறைக்காம நானும் அழகாக ரெடியாக இருப்பேன். எப்போ டெய்லி காலையில் குளிக்கிறவ இன்னைக்கு காலையில் குளிக்கவே இல்லை. நான் தெரியுமா, சாயங்காலம் வீட்டில் தான் இருக்கிறேன். சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். பாப்பாவோட ஃப்ரெண்டோட தங்கச்சியோட. ஐயோ, நல்ல விதமா இல்ல, நிருவோட ஃப்ரெண்டு தங்கச்சிக்கு மஞ்சள் நீராட்டு விழாவமா. அதனால அதுக்கு பத்திரிக்கை கொடுத்து விட்டுருக்காங்கப்பா. நைட்டா? சாயங்காலமா. அவள் 6 மணிக்கு வருவா. நம்ம ரெடியாக இருந்தோன்னா அவள் வந்தோடனே குளிச்சுட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்டு. இங்கே தான் தாராபுரம் ரோட்டில் பக்கத்தில் தான். அதனால சரி போயிட்டு வரலாம், நமக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும்ல, போயிட்டு வரலான்ட்டு. நீ எப்படி புரிச்சு சொல்லுவ? நானும் ஆட்டி தான் சொல்லுவேன். நானும் ஆட்டி தான் சொல்லுவேன். இப்படி சொன்னா எனக்கு புதுசாக இருக்குது. சரி, அப்படி இந்த டைலாக் இது நம்ம பார்க்கணும். இதே நம்ம என்னன்னா ரேஷன் அரிசி, கொஞ்சம் சோளம் இதெல்லாம் போட்டு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நல்லா வெயில் அலசி காய வச்சு மிஷின்ல போட மாட்டியா? பொட்டுக்கடலை போடலாமே. பொட்டுக்கடலைக்கு பதிலாக இது போட மாட்டேன். இதை போடலை. பொட்டுக்கடலைக்கு பதிலாக தான் அரிசி மாவு போட்டுட்டேன். நான் ஆட்டினா மட்டும்தான் பொட்டுக்கடலை போடுவேன். பொட்டுக்கடலை போட்டால் கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும். நீ இப்ப கடலை மாவு தான் முறுக்கு சுடுறேன். நானும் அரிசி மாவு இது போட்டுட்டு பொட்டுக்கடலை நோக்கிதான் அரிசி மாவு அதிகமாகவும் பொட்டுக்கடலை அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். ஆனால் அப்படி இல்லை, 3ல் 1 மடங்கு தான் அரிசி மாவு. ஆட்டினா மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி. இப்படி செஞ்சேன்னா நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரா சேவு தேய்க்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும். முறுக்கு கம்மியா புழிஞ்சுப்பேன், காரா சேவு தான் கொஞ்சம் அதிகமாக தேய்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம அப்படி இருக்கும். அட முறுக்கு மாவுலே கொஞ்சம் இலக்கப்பட்டி மனசிலையா அது கொஞ்சம். அப்புறமா இது மிக்சர் கொஞ்சம் பூந்தி தேய்ச்சிக்கலான்ட்டு. அவளுக்கு வந்து மிக்சர்லேயே வந்து இந்த குச்சி குச்சியாக இருக்குது வேணுமாம்மா, பூந்தி வேண்டாமா. அப்படின்னா சரி பார்ப்போம் ஏன்னா நடக்குதுன்னு. எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிப்போம். அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து லட்டு செஞ்சுக்கலாம். நீ தான் லட்டு சுடுவில்ல, அதனால உன்னை வச்சு சுட்டுக்கலாம். ஏதாவது பேசு பெரிய பாப்பா. சும்மா ஆட்லயே வச்சிருக்காது, அவங்களுக்கு போன் அடிச்சு போயிடுவான். வாங்க முறுக்கு சாப்பிடலாம். நாங்கள் முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டோம். நான் கரண்டியில் குத்துனேன், என் தோழி தட்டு வச்சு கொடுக்குறோம். அதுக்கு தான் கூட ஒரு தோழி வேணும். ஆனாலும் அவையினாலும் கூட வச்சுக்கணும். ஏன்னா எண்ணெய் ஊத்திடுச்சா காப்பாத்துறதுக்கு ஆள் வேணும். உண்மையாலுமே எனக்கு என்ன தெரியுமா நடக்கும், எதாவது வேலை முன்பரமா பார்த்துட்டு இருப்பேன். ஆனா ஏதோ ஒண்ணு நடந்துரும். ஆமா, ஒரு டைம் நடந்துச்சு ஒரு வாழ்க்கையில மறக்கவே முடியாது எனக்கு. அப்படியே எண்ணெய் கம்மிட்டு இப்படி ஊத்திடுச்சு, அப்படியே ஊத்திடுச்சு. நான் என்ன தெரியும் போனேன், அங்க அந்த வீட்டுல வந்து இப்படி கால் வச்சுக்குவேன். ஒரு கால் வந்து எங்க அடியில வந்து கொஞ்சம் திட்டு மாதிரி இருக்கும், இப்படி வச்சுட்டு சுடுவேன். அப்படியே அடிக்கும் போது கோதுமை போண்டா சுடும் போது
வேற ஒன்றும் இல்லை, கோதுமை போண்டா சுடும் போது அப்படியே ஏதாவது ஒரு டீ செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்பதான் சோம்பேறித்தனம், அத்தனையும் சோம்பேறித்தனம். அதுவும் சொல்ற மாதிரி இப்ப நான் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டோம். முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சுல. அங்கே கொஞ்சம் எடுத்து முடிச்சது அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. இங்கே செஞ்சுக்கிட்டு இருப்போம். சரி சரிம்மா, அங்கே போய் பார்த்துக்குவாங்க. முறுக்கு அண்ட் காரசேவு பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ம் ரைட். என் தோழிக்கு வேறு கஸ்டமர் வந்துட்டாங்க, அதனால டக்குன்னு இதை முடிச்சுட்டா போயிட்டு வருவாங்க. சரி வா, நான் போகிறேன். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க? பூந்தி தேய்ச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் அவன் மிக்சரு காரா பூந்தி தேய்ச்சிக்கலாம். மிக்சர் தேய்க்கல, ம் மிக்சர் ஊற்றி போயிட்டு தேய்ச்சிக்கலாம். சரி சரிம்மா. கொஞ்சம் காரா பூந்தி தேய்ச்சிக்கலாம். வெளியே கிளைமேட் நல்லா இருக்கு. மனோரமாக இருக்கா? இந்த இது முடிச்சுட்டா அப்புறம் வெளியில தான் இருக்க போகிறோம். முடிச்சுட்டு இருக்க போகிறோம். ம்